நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ராசிக்காரர்களே, உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடாதீங்க, மொத்தம் ஃபன்னுங்க. மேச ராசிக்காரர்களே, உங்களுக்கு இத்தனை நாளாக சரியாகாத பிரச்சனை இன்னைக்கு சரியாகிடும். நீங்கள் போடுற இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு உடனே லைக் வந்துடும், கமெண்ட் வந்துடும். இதுக்கு நீங்கள் ஒரு அணுகுமுறையை அணுகுவீங்க. அது காரணம் என்னன்னா, அணுகுமுறையே இல்லாத பிளான் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி லைக்கை போடுன்னு சொல்லுவீங்க. இதுதான் உங்களோட புத்தி சாதுரியம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே அறியாமல் சிரிச்சுக்குவீங்க. அடுத்து ரிஷப ராசி, உங்களுக்கு இதெல்லாம் தேவையான கொஞ்சம் யோசி. அதாவது கனவு காணுங்க. நீங்கள் உறங்கும் போது காண்பதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் காண வைப்பதே கனவு. ஆனா நீங்க கனவு மட்டுமே காணுன்னு இருப்பீங்க. எப்பதான் நிஜ கனவு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே வந்தாலும் உங்களால அதுல போட்டி போட முடியாது. எதுக்குடா இந்த பொழப்பு, நீங்க எல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்குனாலும் ஆச்சரியம் இல்லை. மிதுன ராசி, நீங்க எவ்வளவுதான் டிராஃபிக்ல மாட்டாம ஓடி ஓடி அலைஞ்சி முயற்சி எடுத்து பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே டிராஃபிக்ல மாட்டிக்குவீங்க. ஆட என்னடா இது நமக்கு மட்டும் நடக்குதான்னு கேட்கும்போது முயற்சி மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு ஷார்ட்கட் ரூட்லேருந்து கிளம்பும்போது ஃபைனை கட்ட நேரிடும். கடகர் ராசி, நீங்கள் எதுக்குடா வாழுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தாங்க கேட்குறோம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும் அதை பார்த்தே காண்டாய் வெறுப்பாவீங்க. அட என்னடா சாமி, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படிதான் நடக்குதான்னு கேட்கும்போது கடக ராசி, உங்களுக்கு மட்டும் வெறுப்பான்னு யோசி. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி முடிச்சிருங்க மாசி. இது மாசியா இல்லை புரட்டாசியா அப்படின்னு சோதனையில் இருப்பீங்க. சிம்ம ராசி, நீங்க என்னால் தான் பண்ணாலும் உங்களை இவ்வளோ நாளாக திட்டிருந்தவங்க இனிமே திட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த அளவு நீங்க திட்ட வச்சிட்டு இருப்பீங்க. அதனால அவங்களுக்கே பழகிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஒரு ஆசையை வாங்கிக்கோங்க. அந்த ஆசையும் பசியும் உங்களுக்கு ஒரு நாள் மாற்றி யோசியா மாறுறோம். நீங்க பண்ணுற எல்லா விஷயமும் பயமா இருக்கும். அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்கும், என் ஆர்டர் சேர்த்தான் பிரியாணிக்கு தான் என்கிட்ட கதையா கொத்தான் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணாலும் எல்லா கேர்ள்ஸ் பெஸ்டிக்கும் உங்களை தான் பிடிக்கும். கன்னி ராசி, நீங்க பண்ணுற எல்லாமே சூப்பரானு யோசி. நீங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு செமையா மாசி அப்படின்னு கையை தட்டி இது பண்ணா அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்றது எல்லாமே மாசு, நான் தான்டா கிளாஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் ஜூஸாக இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் வெறுப்பாக மாறிடும். துலாம் ராசி, திடீர்னு லாபம் வருதான்னு யோசி. மாதிரி உங்களுக்கு ஏதாவது காசு வந்தால் இது எப்படிடா நமக்கு வந்தது, இல்லை நம்மளை நம்பி யாரா கொடுத்தது என்ன இது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி, உங்களுக்கு என்னதான் நீங்க எவ்வளவு நாள் அவங்கள அடிப்பட்டு நொந்து நூலாய் கலாச்சி இது பண்ணாலும் இன்னைக்கு எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி மதிப்பு மரியாதையும் தானா வந்துடும். அது மட்டும் எல்லாம் விருச்சிக்கும். நீங்கள் ஒரு சுவாரஸ்யத்தை கற்றுக்கணும். என்னன்னா நீங்கள் கற்றுக்காம இருக்கிறதே அந்த சுவாரஸ்யமாக மாறிடும். தனுசு, நீங்கள் பண்ணுறது எல்லாம் தினுசு அப்படின்னு நினைக்க மற்ற எல்லா புத்தியும் உங்களுக்கு வந்து போக சமயோஜிதமாக, அதாவது பிரச்சோதயமாக, அதாவது பயோனகமாக படையப்பா படத்தில் வர மாதிரி
பொண்ணு பின்னாடி சுத்துறத தவிர்த்துட்டு லைஃப் பின்னாடி சுத்துறது நல்லது. அது மட்டும் இல்லாம லைஃபா இது அப்படின்னு யோசிக்க வைக்கிற நேரமும் வந்துட்டோம். மகர ராசி, உங்க முன்னாடி யாராவது ஒரு கோடு போட்டா அவங்கள ரோடு போட சொல்லுற நீங்க உங்களுக்கு ஒரு தடையான்னு யோசிங்க. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு படைகளப்பா அப்படின்னு படையப்பா பாட்டை கேட்டுட்டு ஓடுவீங்க. அதனால உங்க முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் நீங்கிடுங்க. கும்பாராசி, சமாளிச்சிடு அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கினாலும் ஈஸியாக சமாளிஃபிகேஷன் பண்ணிடுவீங்க. சமாளித்து இத்தனை நாள் இது பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இன்னொரு லவர் கிட்ட மாட்டிக்குவீங்க. ரீசன் ஒன்று தான், ஒரு லவர் வச்சு ஓட்டுங்க. சமாளிப்பு ஒரு நாள் தான் வரும், இன்னொரு நாள் வருமாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. மீனராசி, உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்கும் போது தான் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தப்போ கவலையே பட்டுக்காதீங்க. காய்ச்சலெல்லாம் அதிலே நாங்கள் நீச்சல் அடிப்போம்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஒரு பாய்ச்சலா இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்துடும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அவ்வளோ விடுங்கடா சாமி, இதுதாங்க நடக்கும். எல்லாரும் கேட்டுக்கங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டாங்க, பாய்.